ஏசி வந்து உங்களுக்கு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆட்டோவில் வைக்கும்போது நல்லா ஒர்க் ஆகுது. சில டைம் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன தான் வந்து நமக்கு ஃபுல் ஸ்விங்கில் வச்சாலுமே அந்த ஃபேன் காற்று மட்டும் தான் வருது, ஏசி காற்று வர மாட்டேங்குது. கூலிங்னஸ் வர மாட்டேங்குது. ஃபேன் ஃபுல்லாக வைக்கக்கூடாது, கம்மியாக தான் இருக்கும். ஃபேன் கம்மியாக தான் இருக்குது, ஏசி லெவல் கரெக்டாக தான் இருக்குது. ஆமாம், ஸ்பீடில் நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஸ்பீட் வந்து நான் 1-2 வச்சிருப்பேன் சும்மா, ஏன்னா காற்று வரல அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து ஏசி பர்சன்டேஜ் வந்து இங்கே இதாகுது பாருங்கள் டிகிரி, அது வந்து நான் 18 இல்லை 19-20 அந்த ரேஞ்சில் வச்சு செக் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா இதுதானே கம்மியான இது, நமக்கு 18 கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா காற்று வருது, சில டைம் வந்து வெயில் அதிகமாக அடிக்கும் போது அந்த ஹீட்டில் வந்து சுத்தமாக காற்று வர மாட்டேங்குது. சரி கொஞ்ச நேரம் நமக்கு வந்து ஃபீல் ஆகலாம், ஓகே. பட் ஆனால் ஃபுல் என்டையர் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆக முடியுது பாருங்க, கொஞ்சம் ஹீட்டாக வரும் லைட்டாக. இங்கே இல்லை ஏசியில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. ஏசி ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு ஏசியை கட் பண்ணி விட்டுரும். ரொம்ப நேரம் ரன் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்க, ஏசி வந்து டெம்பரேச்சர் சென்சார் இருக்கும். ஆமாம், ஏசி வந்து ஆனால் அது உள்ளார இருக்கணும்ல, உள்ளார அந்த டெம்பரேச்சர் இருந்தால் தானே கட் ஆகும். இஷ்யூ இருந்துச்சுன்னா சென்சாரோட இல்லை கூலிங் கையிலன்னா ஃப்ரீஸ் ஆகிடும். ஓகே ஓகே. ஓவர் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது கட் பண்ணி விட்டுரும். ஓகே ஓகே. ஏசி ஒர்க்கே ஆகாது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஐஸ் ஃபார்மேஷன் இருக்குது, அது ஆமாம், திருப்பி ஏசி ஆன் ஆகும். ஓகே ஓகே. மாதிரி கூட இருக்கும், அது சென்சார் தான் செக் பண்ணணும். சரி சரி ஓகே. செக் பண்ணா வயரிங் எதனா கட் ஆயிருக்கா என்னன்னு பார்க்குறேன். சரி ஓகேங்க. லேட்டாக ஃபுல் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. இப்போ வந்து நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கே வந்து வேர்த்து ஊற்றிட்டு இருக்கும், பின்னாடி உட்காரவங்களுக்குலாம் ரொம்ப அது கஷ்டமாக இருக்கும். தெரிஞ்சு சென்சாரோட ஐஸ் ஃபார்மேஷன் தான் இருக்கும். ஓகே ஓகே. நிறைய கன்சர்ன் வரும், ஐஸ் ஃபார்மேஷன் ஆகிடும். ஐஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா ஏசி கட் பண்ணி விட்டுரும். ஓவர் கூலிங் சொல்லிட்டு லாங்ல நீங்கள் போகும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஆமாம் ஆமாம். ஒரு 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் நீங்கள் போனீங்கன்னா வச்சுக்கோங்க, அது உள்ள வந்து சென்சார் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃபார்மேஷன் ஆகிடும். ஓகே ஓகே. ஐஸ் ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா டெம்பரேச்சர் ஓவர் கூலிங் ஆயிடுச்சு, உள்ள இன்சைட் கேபின் வந்து ஓவர் கூலிங் ஆயிடுச்சுன்னு சொல்லி கட் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் அந்த ஐஸ் ஃபார்மேஷன் குறைஞ்சாதான் உங்களுக்கு ஏசியை ஆன் பண்ணும். ஓகே ஓகே. தான் இருக்கும், அது கூலிங் காயில் தான் பார்த்து இது பண்ணணும். ஓகே. ஏசியில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ வந்து அங்கே ஏசி ஃபில்டர் ஒன்று இருக்குது, அதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அந்த ப்ரொசீஜர் தான் இப்போ பார்க்க போகிறோம். பஸ் எங்கே இருக்குது ஏசி ஃபில்ட்ரு? ஏசி ஃபில்டர் இந்த குவாலிட்டா போய் எல்லா காருக்குமே இந்த மாதிரி தான் இருக்குமா, இல்லை இந்த காருக்கு மட்டும்? மோஸ்ட்லி வர எல்லா வண்டிகளும் இங்கே தான் வரும். அந்த மாதிரி ஓமினி அந்த மாதிரி வண்டி இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் செப்பரேட் இடம் இருக்குது. சரி சரி. ஒரு சில வண்டிக்கு வரும், ஒரு சில வண்டிக்கு வராது. ஓகே ஓகே. அந்த வண்டி ஒரு சில வண்டிக்கெல்லாம் மோல்டிங் டைப்பில் வரும். இது கல்ட்டுற மாதிரி இருக்குது, ரிமூவ் அண்ட் ரீஃபிட்டிங் மாதிரி இருக்குது. ஓகே ஓகே. இதுக்கு இப்போ ரிமூவ் பண்ணி பாருங்க. நான் ஓகே. ஏசி ஃபில்டர் இது ரிமூவ் பண்ணு. இது ஃபுல் பிளாக் ஆகிட்டுனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு கம்மியாக வரும், ஏர் கம்மியாகும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு உங்களுக்கு போயிடுச்சுங்களா? இது சேஞ்ச் பண்ணுறது மாதிரி இருக்கும். அது சும்மா லைட்டாக பிளாக் ஆகிருந்தாலும் உங்களுக்கு காற்று கம்மியாக வரும், கம்மியாக வரும். ஓகே ஓகே. அதனால் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபில்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக டஸ்ட் இருந்துச்சுல பார்த்தீங்களா, ஸோ அந்தளவு டஸ்ட் இருக்கிறனாலையும் வந்து ஏசி கொஞ்சம் கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போதைக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஃபியூச்சரில் வந்து கன்ஃபார்மாக அது சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சேஞ்ச் பண்ணால் தான் ஒரு பெட்டரான ஒரு ஏசி குவாலிட்டியாக நமக்கு கிடைக்கும், இல்லைனா வந்து அதே மாதிரி லைட்டாக தான் கிடைச்சிட்ருக்கோம். எவ்ரி 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூலிங் கரெக்டாக வரும். இதுலேருந்து கூட உங்களுக்கு கூலிங் கம்மியாக வர சான்ஸ். ஓகே. அதனால் எவ்ரி ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க.
ஆக்சுவலாக நீங்கள் வந்து நம்ம வீடியோவில் ஒன்று பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி வந்து பைக்குக்கெல்லாம் பஞ்சர் பீஸ் சொல்யூஷன் போடுறதுக்காக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதே சொல்யூஷன் வந்து இவரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து நம்ம ஹைவேல போகிறவங்க, யாராவது ட்ரிப்புக்கு போகிறவங்க, பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த சைடு அதாவது பெங்களூர் சைடோ இல்லை வந்து சேலம் சைடோ போகிறவங்க சப்போஸ் உங்களுக்கு போடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இவங்களை வந்து ரீச் பண்ணிட்டு போகலாம். மறுபடியும் சொல்கிறேன், இவங்களுடைய லொக்கேஷன், அதாவது இந்த ஸ்டோரோட லொக்கேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், இங்கே வந்து ரீடைரக்ட் பண்ணோம். அண்ட் அதோடைய ப்ரைஸ் எல்லாம் வந்து நீங்கள் இவர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் வந்து ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து இது எனர்ஜி பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறதா? சார்ஜ் பண்ணுறது. ஓகே, நம்ம எவ்வளோ பேட்டரி இருந்தாலும் சரி நம்ம இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். 6 hours to 12 hours சார்ஜ் பண்ணலாம். ஃபுல்லாக டெட் ஆனதே 6 hours to 12 hours போட்டோம்னா ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அப்படிங்களா? ஸோ டெட் ஆனதே வந்து நம்ம வந்து டெட் ஆனதுன்னா ஃபுல்லாக நமக்கு நைட்டில் என்ன பண்ணுவாங்க, இக்னிஷன் ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக டெட் ஆகிடும். அந்த மாதிரி பேட்டரியை வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம். 6 to 12 hours நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் உங்களுக்கு சார்ஜ் பிடிக்கும்? அது 6 to 12 hours வந்து சார்ஜ் போட்டு வச்சு நம்ம சார்ஜ் போட்டு வைக்கணும். நம்ம ஃபுல் டெட் ஆனது அப்படி இல்லை லைட்டாக தான் கம்மியாக இருக்குது. இப்போ சர்வீஸ் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் 2 hours நம்ம போட்டால் கூட 1 hour 2 hours இல்லை சர்வீஸ் பண்ணுற டைமிங்கில் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அதுவும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த வீடியோஸ், அதாவது செவ்ரோலேட் காரை பற்றி பார்த்துருப்பீங்களா, நம்ம சர்வீஸ் பண்ண வீடியோ. அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி இன்னையோட 1 week முடிஞ்சு 8th day இந்த 8th day இருக்கும். சரி ஓகே, காரோட ஏசி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏசி வந்து இப்போ ஆனில் தான் வச்சிருக்கேன். உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சப்போஸ் ஒரு வேளை வந்து இந்த மாதிரி கம்பெனி ஷோரூம் அங்கெல்லாம் போயிருந்தேன் அப்படின்னா அது மாற்றணும் இது மாற்றணும்னு சொல்லிட்டு நிறையா வந்து அவங்க சார்ஜ் பண்ணியிருக்கலாம். அது ஒரு சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் இவர்கிட்ட நம்ம புஷ்பராஜ் அவர்கிட்ட போயிருந்தோம் இல்லையா, ஸோ அவர்கிட்ட போனதுல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்னதாக வந்து ஒர்க்கு, அதுக்கப்புறமேட்டு அந்த ஏர் ஃபில்டர் இருக்கு இல்லையா, அதாவது ஏசி ஃபில்டரு, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்து ஒர்க்கை ஈஸியாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதனால வந்து நிறைய வந்து மணி நான் சேவ் பண்ணியிருக்கேன் தான் சொல்லுங்க, ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா. அண்ட் ஏசி வந்து இப்போ வந்து எந்த ப்ராப்ளம் எல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்றது வந்து அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ சூப்பராக பண்ணுறாங்க சர்வீஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் தான், ஜஸ்ட் ஒரு 1 or 2 months தான் ஆகுது இவங்க வந்து இந்த கேரேஜ் ஸ்டார்ட் பண்ணியே. அதாவது இவங்க கிட்ட இருக்கிற மெக்கானிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷோரூம்ல வந்து மெக்கானிக் இருப்பாங்க இல்லையா, அவங்க எந்த அளவு வந்து குவாலிட்டியா சர்வீஸ் கொடுப்பாங்களோ அந்த அளவு குவாலிட்டியா சர்வீஸ் வந்து சூப்பரா பண்ணி தந்திருக்காங்க. இன்னும் 2 வீடியோ போடுவேன், அதையும் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சு போயிடும். ஈவன் அந்த வாட்டர் வாஷா இருக்கட்டும், இன்டீரியர் கிளீனிங்கா இருக்கட்டும், சூப்பரா பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ரீசன் என்னன்னா, ஆல்ரெடி இன்டீரியர் கிளீனிங் வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன் பாருங்க. சூப்பரா வந்து இன்டீரியர் கிளீனிங் வந்து சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க. அதனால அதாவது நமக்கு சர்வீஸ் வந்து நல்லா கொடுக்குறாங்கன்ற போது நம்ம வந்து ரெஃபர் பண்றது தப்பு இல்லையே. ஸோ நீங்களும் சப்போஸ் நீங்க அவர்கிட்ட போய் ஏதாவது காருக்கு ஒர்க் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ரெஃபர் பண்ணுங்க. ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கிறவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஒரு ஹெல்ப் நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வருங்க. நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வந்து க்ரூஸை பற்றி, அதாவது செவ்ரோலேட் க்ரூஸை பற்றி நிறையா வீடியோஸ் வரப்போகுது. அண்ட் ஆடட் டு தட் என்னுடைய காரை பற்றி வந்து நிறையா வீடியோஸ் நான் வந்து எப்படி டிப்ஸ், அதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் லாங் டிரைவ் போனால் எந்த மாதிரி, அதாவது கார் ரிலேட்டட் எல்லா வீடியோஸும் வரப்போகுது. அண்ட் கார் ரிவ்யூஸும் வந்து எடுக்க போகிறேங்க. காரோடைய புதுசாக லான்ச் ஆகிற கார்ஸ் அண்ட் ஈவன் சூப்பர் கார்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா சூப்பர் கார்ஸ் அண்ட் சூப்பர் பைக்ஸும் வந்து நம்ம சேனல்ல வரும். எல்லாம் தமிழ்ல தான் வரப்போகுது. அதனால வந்து சப்போர்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தாங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், இல்லைன்னா நோட்டிபிகேஷன் வராதுங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன் வர மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த செவ்ரோலேட் காரோட இன்னும் 2 வீடியோ பெண்டிங் இருக்கு, அதை இன்னும் சீக்கிரம் போட்டுறேன். அண்ட் தேங்க்யூ. உங்களோட பேசிட்டு இருக்கும்போதே இவன் வேற வந்துட்டான். அது யாரு? வா 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 வா, க்ளோஸ் பண்ணிட்டு வர. ஒழுங்கா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணு. இங்க இருக்கு அங்க இருக்கு. க்ளோஸ் பண்ண, பரவாயில்ல க்ளோஸ் பண்ணு. சரி, ஏசி எப்படி இருக்கு கார்ல? நல்லாதான் இருக்கு. ஆமா, யாரா வெறும் இதை வச்சிருக்க? ஏசி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சில்லுன்னு நல்லா வந்துட்டு இருக்கா? 28ல வச்சிருக்கியா? 28ல வச்சிருக்க. கண்ணை திறந்து பாரு. 80 நான் அங்க அத செல்சியஸ் சாரி.
ஓகே ஓகே. ஏசி நல்லா வந்துட்டு இருக்கா? சரி ஓகே. ஆக்சுவலா லாஸ்ட் வீக் நான் போயிட்டு ஏசிக்கு ஒர்க் பண்ணிட்டு வந்தேன்ல, அதை வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தேன். அதான் சரி ஃபர்ஸ்ட் வந்து ஏசி ஒழுங்கா ஒர்க் ஆகல, இப்போ ஏசி வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். அதான் சரி நீ உள்ள டக்குன்னு வந்தியா, அதான் வெளியிலக்கும் இல்லைக்கும் எப்படி இருக்கு, ஏசி நல்லா இருக்கான்னு கேட்கலாம் தான் கேட்டேன். நல்லா ஃபீல் தெரியுது, டிஃபரண்ட் ஃபீல் ஆகுதா? ஓகே, அவ்வளோதாங்க, பாய்.